டாடா குரூப்புக்கு என்னதான் சார் ப்ராப்ளம்? ஸோ அதில் இருக்கிற இப்போ சேர்மன் மிஸ்டர் சந்திரசேகரன் வந்து சேர்மனாக இருக்கார். அவர் வந்து இப்போ நான் பதவி விலகிக்கிறேன், என்னுடைய டேர்ம் முடியல. அது நோயல் டாட்டாவுக்கு ரத்தன் டாட்டாவே ஆவே ஆகாது, அதுவும் இருக்கு. அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே யார் அடுத்த லீடர் ஆக போகிறாங்கன்னு இப்போவே தெரிஞ்சால் தான் மீதி குரூப் கம்பெனிக்கெலாம் அது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அது மாதிரி ரொம்ப அதாவது மனிதர்களை வந்து மிகவும் எம்ப்ளாயீஸை வந்து கஸ்டமர்ஸையும் மிகவும் அதிகமாக மதிக்கக்கூடிய நிறுவனங்களில் ஒன்று டாட்டா. அதான் ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பொருளாதார நிபுணர் சொக்கலிங்க பழனியப்பன் அவர் சந்திப்பவர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், டாடா குரூப்புக்கு என்னதான் சார் ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை, சேஞ்சஸ், மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதில் இருக்கிற இப்போ சேர்மன் மிஸ்டர் சந்திரசேகரன் வந்து சேர்மனாக இருக்கார். அவர் வந்து இப்போ நான் பதவி விலகிக்கிறேன், என்னுடைய டேர்ம் முடியல, உடனே இல்லை, அப்ரப்டாக இல்லை, பிப்ரவரி 2027 என்னுடைய டேர்ம் முடியல, நான் பதவியை விட்டு விலகிக்கிறேன். என்னப்பா அவர் வந்து 2 டேர்ம் இருந்துட்டார். ஆமாம் சார். 3வது டேர்முக்கும் அவரை கொண்டு வர்றதுக்கு முக்கிய பங்குதாரர்கள் வந்து விருப்பமாக இருக்காங்க. ஆனால் நோயல் டாட்டா, அது இந்த டாட்டா ஃபேமிலியிலேருந்து உள்ள நோயல் டாட்டா வந்து அவர் வந்து விருப்பம் தெரிவிக்கவில்லை. போர்டு மீட்டிங்கில், டாடா சன்ஸ் போர்டு மீட்டிங்கில் டாட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டாடா சன்ஸ் வந்து ஓன்டு பை டாடா ட்ரஸ்ட்டு, தொராப்ஜி டாட்டா ட்ரஸ்ட்டு, சர் ரத்தன் டாட்டா ட்ரஸ்ட்டு, அப்புறம் சின்ன ட்ரஸ்ட்டெல்லாம் ஒரு 14. ஸோ எல்லாமே 65-66% ட்ரஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ரிமைனிங் ஒரு 18% வந்து இந்த ஷப்பூர்ஜி பலோன்ஜி குரூப்பு, அவங்க தான் கொஞ்சம் வெளி ஷேர் ஹோல்டர். அப்புறம் அனதர் ஒரு 15-16% வந்து டாட்டா கம்பெனிஸே, டாட்டா கெமிக்கல்ஸ், டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், அது மாதிரி பல நிறுவனங்கள் வந்து டாட்டா சன்ஸை ஓன் பண்ணுறாங்க. அதாவது ரிவர்ஸ், டாட்டா சன்ஸ் வந்து டாட்டா கெமிக்கல்ஸை ஓன் பண்ணுது, டாட்டா கெமிக்கல்ஸ் வந்து டாட்டா சன்ஸில் ஷேர் வச்சுருக்கு. 2 பக்கம் கிறிஸ் கிராஸாக இருக்கும். ஸோ இப்போ இவங்க தான் எல்லாம் குரூப்பில். அந்த டாட்டா சன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 9 போர்டு மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 9 பேருமே சேர்ந்து யுனானிமஸாக டாட்டாவுடைய சேர்மனை வந்து செலக்ட் பண்ணணும். அப்படி அவங்க செலக்ட் பண்ண ஒரு ஆள் டிசன்ட் தெரிவித்தாங்கன்னா கூட அவர் வந்து திருப்பி வர முடியாது, சீஃபாக வர முடியாது டாட்டா சன்ஸுக்கு. ஸோ அந்த ஒரு நபர் தான் நோயல் டாட்டா. மீதி 8 பேரும் ஒத்துக்கிட்டாங்க, நோயல் டாட்டா ஒத்துக்கலை. செலக்ட் ஹேண்ட் பிக் பண்ணி கொண்டாந்தது வந்து ரத்தன் டாட்டா, இதுக்கு முன்னால் இருந்த சேர்மன், இவருக்கு முன்னால் இருந்த சேர்மன் வச்சுக்கோங்க, ஹெட்டு. ஸோ அவர் செலக்ட் பண்ணி கொண்டாடுறாரு. அப்போ அவருடைய ட்ரீமு, ஜேஆர்டி டாட்டாவுடைய ட்ரீம் எல்லாம் இவர் அவங்களோட கூட இருந்ததை கண்டு இவருக்கு வந்து புரியுது என்னென்ன. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏர் இண்டியா வந்து உண்டு பண்ணதே வந்து டாட்டா ஏர்லைன்ஸு உண்டு பண்ணப்பட்டது. ஸோ இப்போ அந்த டாட்டா ஏர்லைன்ஸ் வந்து திருப்பி கவர்மெண்ட் எடுத்துக்கிணுச்சு, ஏர் இண்டியாவாக மாறிச்சு. ஏர் இண்டியா இருந்த ஸோ ஏர் இண்டியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆகிட்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து திருப்பி விற்கிறோம்னு ஒரு சூழ்நிலை வரையில் இது ஜேஆர்டி டாட்டாவுடைய ஒரு நாள் ட்ரீமு, பேட்ரி மேனுஃபேக்சரிங்கு, செமிகண்டக்டரு, இது மாதிரி லாட் ஆஃப் நியூ ஏஜ் பிஸ்னஸஸில் உள்ள நுழையிறாரு. கன்சூமர். ஸோ நியூ ஏஜ் பிஸ்னஸில் உள்ள நுழையில உங்களுக்கு எப்போதுமே வந்து இன்றைக்கி உள்ள எந்த நியூ ஏஜ் கம்பெனியும் ஆரம்ப காலங்களில் லாபத்தை ஈட்டாது, லாஸில் தான் போகும். ஸோ இப்போ அவர் நோயல் டாட்டா எதை முன்வைக்கிறாரு, நீங்கள் வந்து இவ்வளவு கம்பெனிஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 34,000-35,000 கோடி லாஸ் உண்டு பண்ணுறீங்க. நம்ம டாட்டா சன்ஸினுடைய ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 42,000 கோடி. ஸோ இந்த லாஸு அந்த ரெவென்யூ 2 கிட்டத்தட்ட, ஏன்னா இது இந்த லாஸ் ஆகிற பிஸ்னஸ் பூரா 100% ஓன்டு பை டாட்டா சன்ஸ். ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸஸ் நிறைய வந்து டாட்டா சன்ஸு 30-32% தான் ஓனர்ஷிப், ஆவரேஜாக 30-35%. மீதியெல்லாம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கு. ஸோ அப்போ வந்து இப்போ அந்த 100% ஓன் பண்ணுற கம்பெனிக்கு டாட்டா சன்ஸ் தான் திருப்பி ஃபண்டிங் கொடுக்கணும். நமக்கு வந்து வர்றது ஒரு 42,000 கோடி வருது ரெவன்யூவாக, டிவிடெண்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ்லேருந்து ஒரு 42,000 கோடி ரெவன்யூ வருது.
இங்கே வந்து நீங்கள் 32,000 கோடி 35,000 கோடி லாஸ் பண்ணுறீங்க பர் இயருக்கு. ஸோ அப்போ வந்து இது வந்து சஸ்டைனபிளா? இது மாதிரி இதெல்லாம் ஒரு கேள்வி. செகண்ட் திங் வந்து இவர் ரத்தன் டாட்டாவால் கொண்டு வரப்பட்டவருங்கிறது மனதிற்குள் இருக்கலாம். அதை வந்து நம்ம அபிஷியலாக சொல்ல முடியாது. அது நோயல் டாட்டாவுக்கு ரத்தன் டாட்டாவுக்கு ஆவே ஆகாது. அதுவும் இருக்கு அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே. ஸோ அது ஒன்று. அது தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா சைரஸ் மிஸ்திரி ஷபூர்ஜி பல்லோஞ்சி குரூப் வந்து நாங்கள் எக்ஸிட் பண்ணணுங்கிறாங்க. நீங்கள் கம்பெனியை லிஸ்ட் பண்ணுங்க, நாங்கள் எக்ஸிட் ஆகணும், எங்கள்கிட்ட 18% ஹோல்டிங்கை நாங்கள் வித்துட்டு போகிறோம். ஏன்னா அவங்க எக்கச்சக்கமான கடன் வாங்கி வச்சிருக்காங்க. சைரஸ் மிஸ்திரி பெரிய ப்ராப்ளம் ஆனது ரத்தன் டாட்டா இருக்கிறப்பயே. அவர் சைரஸ் மிஸ்திரி அவருடைய அப்பா வந்து அப்பா அண்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கடன் வெளியில் இப்போ நிறைய வாங்கியிருக்காங்க. அவங்க ஒரு கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, அது போய் அவங்களுக்கு பெரிய லாஸ் ஆகி அந்த லாஸை சரி பண்ணுறதுக்கு இவங்க கடன் வாங்கி அந்த கடனுக்கு வட்டி பே பண்ண முடியாமல் இப்போ 0 கூப்பன்னு போட்டு ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 16% 18% கொடுத்து இப்போ கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த குரூப்பை விட்டு வெளியில் போகணும், ஷேரை விற்றுட்டு. டாடா சன்ஸ் ஒன்று தான் அவங்களுக்கு ஆஸ்தி இன்றைய லெவலில் மேஜராக. ஸோ அப்போ வந்து நாங்கள் வெளியில் போகணும், நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கங்கிறாங்க. அதை இவங்க எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. நோயல் டாட்டாவும் அதை எதிர்க்கிறாருன்னு வச்சுங்க. அவர் சொல்கிறது வந்து இப்போ ஆனால் ஆர்பிஐ சைட்லேருந்து என்ன கம்பல்ஷன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சைட்லேருந்துன்னா நீங்கள் ஹோல்டிங் கம்பெனியாக இருக்கீங்க, உங்களுடைய மேஜர் இன்கம் வந்து நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ்லேருந்து தான் வருது அப்படிங்கிற கம்பல்சரியாக நீங்கள் லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லா ஹோல்டிங் கம்பெனியும் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. பஜாஜ் குரூப்பில் பஜாஜ் ஹோல்டிங்கு, டிவிஎஸ் ஹோல்டிங்கு, நீங்கள் எந்த குரூப்பை எடுத்தீங்கன்னாலும் எல்லாருமே நம்ம முருகப்பா குரூப்பு, அவங்க சோழமண்டலம் அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஹோல்டிங் கம்பெனி, எல்லாரும் ஹோல்டிங் கம்பெனி வச்சுருக்கவங்க பூரா பப்ளிக்கில் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ லிஸ்ட் பண்ணாதது டாடா சன்ஸ் ஒன்று தான். ரீபே பண்ணாலும் ஸ்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்குள்ள ஒரு சந்திரசேகர் இருக்கையிலையும் சரி எல்லாம் லெட்டர் எழுதியிருக்காங்க. நாங்கள் லிஸ்ட் பண்ணலை, இது மாதிரி எங்களுக்கு வெளிக்கடன் எதுவுமே இல்லை அப்படின்லாம் சொல்லி இப்போ லெட்டர்லாம் எழுதியிருக்காங்க. பட் ஆர்பிஐ அப்ரூவல் கொடுக்கல, திட்டவட்டமான எந்த முடிவையும் ஆர்பிஐ தெரிவிக்கலை. ஸோ நோயல் டாட்டாவுக்கும் லிஸ்ட் பண்ணுறதில் விருப்பம் இல்லை. ஏன்னா லிஸ்ட் பண்ணாங்கன்னா இவங்க டாட்டா ட்ரஸ்ட்டு வச்சுருக்க கண்ட்ரோல் வந்து போயிடும். ஸோ அப்போ கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா அந்த மீதி 18-20% யார் இருக்காங்களோ அவங்க சொல்கிறதான் இவங்க கேட்டு நடக்கணும். இப்போ நினைக்கிற மாதிரி இன்கம்மை எடுத்து லாஸ் மேக்கிங் கம்பெனி கொடுக்க முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாது. புது பிஸ்னஸஸ் எல்லாத்துக்குமே அவங்க அப்ரூவலுக்கு போகணும், பப்ளிக் ஓட்டிங்க்கு போகணும். அப்படிங்கிறது பிரச்சனையாகும் அப்படின்னு. ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்தன் டாட்டா ட்ரஸ்ட்டு அதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த ட்ரஸ்ட்டு ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் மகாராஷ்டிரா கமிஷனர் ஆஃப் சேரிட்டிஸ் அவர் சில கேள்விகளை எழுப்பி அவங்க மீட்டிங்கே கண்டக்ட் பண்ண முடியலை. அது ஒரு இஷ்யூவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ மெயின் ப்ராப்ளம் இவங்க சந்திரசேகரன் மேலே நோயல் டாட்டா வைக்கிறது லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் அதிகமாக இருக்குது. அதிகமாக இல்லை, ஐ மீன் இன்க்ரீசிங்லி. ஏர் இண்டியா மேஜரு, டாட்டா டிஜிட்டல், இது ரெண்டும் புட் டுகெதர் ஒரு 32,000 கோடி வந்துடும் ஈஸியாக. 25,000-30,000 கோடி, ஆமாம் 32,000 கோடி கிட்டத்தட்ட வந்துடுது. ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னாவே டாட்டா டிஜிட்டலும் இதுவும் சேர்த்து. ஸோ ஓவரால் லாஸ் மேக்கிங் வந்து ஒரு 35,000 கோடி இப்போ கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் எங்கேருந்து ஃபண்டிங் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்க, அப்புறம் நம்ம பண்ணுவோம்னு சொல்லி இவரை வந்து அப்பாயின்ட் பண்ணாமையே இருந்துச்சு. உடனே அவர் சந்திரசேகரன் ஒரு முடிவெடுத்தார். என்ன முடிவெடுத்தாருன்னா, இன்னும் 6 மாதம் தான் இருக்குது என்னுடைய பதவி காலம் முடிகிறதுக்கு. டாடா சன்ஸ் வந்து ஒரு பெரிய நிறுவனம். டாடா சன்ஸுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி தேவை. யார் அடுத்த லீடர் ஆக போகிறாங்கன்னு இப்போவே தெரிஞ்சால் தான் மீதி குரூப் கம்பெனிக்கெலாம் அது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி நான் வந்து ரிசைன் பண்ணிடுறேன். இது நேச்சர் தானே சார், எந்த ஒரு கம்பெனியுடைய சிஓ ஹெட்டு இது கூட இது நேச்சர் தானே. அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க முடியுமா இதில்? இல்லை, எடுத்துக்க முடியாது. இது என்னென்னா இப்போ எதிர்பார்ப்பு வெர்சஸ் நடக்கிறது. இப்போ எல்லாரும் ஆல்ரெடி இவர் வரமாட்டார்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இவரை ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கே இவங்க சீக் பண்ணலை, கொண்டு வரல அப்படின்றதா அப்போ வந்து இந்த எதிர்பார்ப்புங்கிறது இவ்வளவு இருந்திருக்காது. இவர் ஆல்ரெடி மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து டாடா ட்ரஸ்ட்டு அவங்க எல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க இவரை.
ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி யுனானிமஸாக எலெக்ட் பண்ணணும்னு இருக்கு. யுனானிமஸாக எலெக்ட் பண்ணோம்னா ஆனால் ஒரு ஆள் டிசென்ட் தெரிவிக்கிறாரு அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருந்து. ஆமாம். ஸோ அதுவும் இப்போ இத்தனை நாள் பெண்டிங்காகவே இருந்துச்சு. அப்புறம் அவங்க சைட்லேருந்து டெசிஷன் வரல அப்படிங்கிற முடிவு வரலைங்க. இவர் முடிவெடுக்கிறாரு. இவர் முடிவெடுக்கவும் மார்க்கெட்டுக்கு வந்து அதாவது இப்போ இது என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாடா சன்ஸுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கம்பெனி 60 நிறுவனங்கள், நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள், அது கீழே சப்சிடரிலாம் பார்த்தோம்னா இன்னும் நிறைய இருக்கும். லிஸ்டடே ஒரு 16-17 இருக்குது, அன்லிஸ்டட் 16-17 இருக்குது. அது ஒன்றுக்குள்ளேயும் சப்சிடரிஸ் இருக்குது, நிறைய இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்னு சொல்லலாம். இவ்வளவு குரூப்புக்கும் ஒரு தலைமை பீடம் வந்து வரக்கூடியவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும். ஓகே சார். ஒன்று ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். செகண்ட் வந்து அந்த டாட்டாவுடைய வேல்யூஸ் ஈத்தோஸ் அதை வந்து கேரி பண்ணுறவராக இருக்கணும். எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுடைய மெயின் இன்க்ரீடியண்ட். அது ஒரு ஃபேமிலி ஆட்டம். அவங்க இந்த எம்ப்ளாயீஸ் வந்து எல்லாமே அவங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு எம்ப்ளாயின்னு இருந்தால் அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கணும், அவங்ககிட்ட ஒரு கார் இருக்கணும், நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை அவங்க வாழணும். நினச்சா எடுத்தோம் கவுத்தம்னு தூக்குறதில்ல, லே ஆஃப் பண்ணுறதில்ல, ரொம்ப யோசித்து முடிவெடுத்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அப்படி போச்சொன்னாலும் வாலண்டியராக போச்சொல்லி அப்படி போச்சொல்றதுக்கு பணங்கள் நிறைய கொடுத்து, லே ஆஃப் மணி நிறைய கொடுத்து, அது மாதிரி ரொம்ப அதாவது மனிதர்களை வந்து மிகவும் எம்ப்ளாயீஸை வந்து கஸ்டமர்ஸையும் மிகவும் அதிகமாக மதிக்கக்கூடிய நிறுவனங்களில் ஒன்று டாட்டா. அதுதான் ஃபோர்மோஸ்ட். இந்தியாவுக்கு வந்து எம்ப்ளாயீஸுக்கு காலனி சிஸ்டத்தை கொண்டு வந்தவங்களே டாட்டா தான். வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வச்சு ஏன்னா நான் இப்போ அங்கே ஜாம்ஷெட்பூரில் இருந்த கண்டு நான் அங்கே இன்டர்ன்ஷிப்பும் பண்ணியிருக்கேன். டாட்டா மோட்டார்ஸ்லாம் டிஸ்கோ எல்லாமே டாட்டா ஸ்டீல். அப்போ பேர் வந்து டிஸ்கோ டெல்கோன்னு பேர். சார் எனக்கு ஒரு டாட்டா ஸ்டீல்னு சொல்கிறீங்கல்ல, அதாவது சந்திரசேகர் டாடா ட்ரஸ்ட்டுக்கு பிரசிடெண்ட்டாக வர முன்னே அது வந்து லாஸில் இருந்த கம்பெனி சார். கரெக்ட். ஃபார் இயர் மோர் தென் 5,000 crores லாஸில் வந்து இவர் வந்து மோர் தென் 60,000 கெயினில் இது பண்ணார். இல்லை கரெக்ட் கரெக்ட். இல்லை அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னாலும் ஓவரால் ஆஸ் அ குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெவன்யூ நல்லாவே ஏறி இருக்கு, அவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நல்லாவே ஏறி இருக்கு. ஷேர் ப்ரைஸஸ் இப்போ எக்ஸப்ட் இந்த டிசிஎஸ் இப்போ டவுன் ஆனதை தவிர்த்து ஷேர் ப்ரைஸஸ் நல்ல அப்ரிசியேஷனு. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் குரூப் ஹஸ் க்ரோன். ஆமாம் சார். சந்திரசேகர் வந்த பிறகு தானே இவ்வளோ க்ரோத். அதாவது ஃபார் இயர் வந்து 6 lakhs ப்ராஃபிட் வந்தது, அது வந்து 16 lakhs ப்ராஃபிட் இது பண்ணுறேன். அதாவது ப்ராஃபிட்டில் ஃபார் இயர் 30,000 crores தான். இன்னைக்கு வந்து 1.7 lakhs crores கெயினில் ப்ராஃபிட் வந்துருக்கேன் சார். அதான் ஏன்னா நல்ல க்ரோத் இவர் பீரியடில் இவர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா இப்போ அதாவது லைக் சார் நான் உங்களை விளக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், உங்களை எனக்கு பிடிக்கல, ஒரு ரீசன் வேணும். ரீசன் நான் எதை வேணாலும் சொல்லலாம்ல. ஏன்னா இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 2008-09 9-10 வந்து ரத்தன் டாட்டா இருந்தார். அப்போ வந்து அவர் போய் ஜாகுவார் லேண்ட் ரோவர் லண்டன்ல கோரஸ் ஸ்டீலை விலைக்கு வாங்குறாரு. எல்லாமே லாஸ் கம்பெனி. அது டெட்லி டீ கம்பெனியை யூகேல விலைக்கு வாங்குறாரு. இவ்வளவு ஃபர்ஸ்ட் போய் போல்டா இன்டர்நேஷனல் அக்வசிஷன் பண்ணதில்ல அவர். ஆமாம். பண்ண உடனே என்னாச்சு, இங்கே ஷேர் ப்ரைஸை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. டெல்கோ டாடா மோட்டார்ஸ் டெல்கோன்னு அந்த ஷேர் ப்ரைஸ் 40 ரூபாய்க்கு வந்துச்சு, 30 ரூபா 40 ரூபாய்க்கு வந்துச்சு. இந்தியன் ஹோட்டல் ஷேர் 30 ரூபா 40 ரூபாய்க்கு வந்துச்சு. இன்றைக்கி 700 ரூபாயில் 30-40 ரூபாயில் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது டாடா ஸ்டீல் அது அந்த ப்ரைஸ் அடித்தாங்க. எல்லாத்தையும் அடித்து தர்மாடி பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே லாஸ் கம்பெனி தானே சார். அவர் எதுவுமே ப்ராஃபிட் ஆரம்பத்துல எல்லாமே ஈத்து மூடு கம்பெனி தானே லண்டன்ல. அதெல்லாம் எல்லாரும் ஜாக்வார் எல்லாம் சொல்றது. இப்ப கரெக்ட். இப்ப அதை இழுத்து மூடு நிலைமை அந்த டயத்துல தான் அவர் போய் வாங்கினது, சீப்பா கிடைக்குதுன்னு வாங்கினாரு, நல்லது. அதனால 3-4 வருஷம் சிரமப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஃபவுண்டேஷன் தான் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் பெனிஃபிட்டா, டாடா ட்ரக்ஸ் பெனிஃபிட்டா, எல்லாம் அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து தான் இன்றைக்கி டாட்டா ஹேரியர்லேருந்து டாட்டா நெக்ஸான்லேருந்து பல வண்டிகள் பல டிசைன், அந்த இன்ஜினியர்ஸு அந்த டிசைன் இன்ஜினியரு எல்லாம் கம்பைன் பண்ணி தான் இவ்வளவு வந்து. ஆமாம் சார். அதுவும் ஃபோர் கார்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சுசுகி
ரெண்டாவது ஹூண்டா இருந்தது, இன்னைக்கு டாடா வந்துருச்சு சார். கோவில் கார் சேல்ஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி எல்லாமே அதே மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருந்து செயல்பட்டோம்னா தான் இன்னைக்கு டிசிஎஸ்னுடைய விதை வந்து பாத்தீங்கன்னா 80 வருஷத்துக்கு 70 வருஷத்துக்கு முன்னால இடப்பட்ட விதை. இதே சந்திரசேகர் இது வச்சுதான், இதுக்கு முன்னால இவர் சந்திரசேகர் நடராஜ சந்திரசேகர் வச்சுதான். அதுக்கு முன்னால 1960 70களில் இன்னொரு சேர்மன் இருந்தார், அவர் பேர் நான் மறந்துட்டேன். அவர் தான் இந்த ஃபாதர் ஆஃப் இந்தியன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு நீங்க சொல்லலாம். அவங்க தான் அன்னைக்கே தனியாக இதை ப்ரைவேட்டாக வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் டிசிஎஸ் பெருசாக கொண்டு வந்தாங்க. ஸோ இன்னைக்கு நியூ ஏஜ் பிஸ்னஸில் நம்ம கால் எடுத்து வைக்கலைன்னா, இப்போ பிக் பாஸ்கெட்லாம் லாஸில் தான் ஓடுது. ஆமாம் சார். ஆனால் நியூ ஏஜ் பிஸ்னஸ் சின்ன சின்ன கம்பெனிலாம் ஆயிரக்கணக்கான கோடின்னு மார்க்கெட் கேப்போ இல்லை பெரிய கம்பெனிகள் போய் கொஞ்சம் அக்வயர் பண்ணி செஞ்சாங்கன்னா தான் அவங்க அதோட ஈடு கொடுத்து கொஞ்சம் மேலேறி வர முடியும். அப்போ எல்லாரும் வி மிஸ்டு த போட் அப்படிங்கிற மாதிரி, வி மிஸ்டு த பஸ், வி மிஸ்டு த போட்டுங்கிற மாதிரி பெரிய குரூப்பெல்லாம் அப்புறம் கீழே இறங்கிடும். புதுசாக வந்து என்டர்பிரினர்ஸ் தான் மேலே போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாத்துலேயும் எப்போவுமே லாபத்தை வைக்க முடியாது. அதை வச்சு மட்டுமே பார்த்து ஒரு ஆளை ஒரு சேர்மனை விளக்க முடியாது. இது வந்து அது ஒரு ரீசன் வேணும், இந்த ரீசனை சொல்கிறாங்க சார். இல்லை சார், ஏர் இந்தியா வந்து டாட்டா ஏன் இது எந்த ஒரு வேர்ல்டில் எந்த ஒரு கம்பெனியும் வித்தது திரும்பி வாங்கினதே கிடையாது. ஆனால் ஒன்லி வேர்ல்டுல இதுதானே சார் ஏர் இந்தியா, அதுதானே சார் அவங்களுடைய ட்ரீம் தானே சார். அவங்க தானே சார் உருவாக்குனது ஏர் இந்தியா. அது ஜேஆர்டி இருக்கையில ஜேஆர்டி டாடா இதுதானே சார். ரத்தன் டாடா இருக்கையிலையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆமா, என்ன எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாங்கல்ல. அதுவும் ஒரு நேஷனல் அசெட் தான். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அதுவும் டேர்ன் அரவுண்ட் ஆயிரும். ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டேர்ன் அரவுண்ட் ஆயிடும். எனக்கு வேண்டாத ஆளு கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தங்கிற மாதிரி. இல்ல மாமியார் ஓடிச்சா பொன்குடம், மருமக ஓடிச்சா பொன்குடம். அதுதான் நோயல் டாட்டா ஒரு இது பண்றது. அதுதானே சார் கரெக்ட். ஏன்னா இப்போ இவங்களுக்கு உள்ள இப்போ பெரிய சேலஞ்ச் என்னன்னா, யுனானிமஸா போர்டு வந்து நெக்ஸ்ட் சீஃபை வந்து அப்ரூவ் பண்ணணும். அதுக்கு இப்போ கமிட்டி அமைச்சிருக்காங்க, 5 பேர் கொண்ட கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த 5 பேர் கொண்ட கமிட்டியை வச்சு நீ அவங்க செலக்ட் பண்ணி அதில் ப்ராபபிள் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு தமிழ்காரர் நரேந்திரன் ஒரு ஆள் டாடா ஸ்டீல் சேர்மனாக இருக்கார், டிவி நரேந்திரன். அவருடைய பேர் அடிபடுது. வருவாரா இல்லையாங்கிறது தெரியாது, அது ஃபைனலாக தான் தெரியும். தென் சைலேஷ் சந்திரான்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்னுடைய சிஇஓ, அவர் பேரும் அடிபடுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீர் சின்னான்னு சொல்லிட்டு டாடா பவர்னுடைய சேர்மனு, அவர் 3ஆவதா. அப்புறம் திருப்பி 4ஆவது எகைன் ராமகிருஷ்ணன் முகுந்தன், தமிழ் அல்லது மலையாளமாக இருக்கும்னு நினைக்கிறேன், டாடா கெமிக்கல்ஸ்னுடைய சிஇஓ, அவர் பேரும் அடிபடுது. இது தவிர நோயல் டாட்டாவினுடைய சன்னு டாக்டர் நேமும் அடிபடுது, நெவில் டாட்டா, மாயா டாட்டா எல்லாம். ஸோ இப்போ நோயல் டாட்டா தான் இவ்வளவு தன்னுடைய பையனையும் பொண்ணு கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு சந்திரசேகரன் இவ்வளவு படி போடுறாரா? இல்ல, அவர் நினைச்சாலும் மீதி போர்டு வந்து அப்ரூவ் பண்ணல சார். இவர் அவருக்கு அதிகமா சம்பளம் கொடுக்க வேண்டியதுன்னு அதையும் சொல்றாரு இல்ல நோயல் டாட்டா. இப்ப வருஷத்து அவருடைய சம்பளம் 158 கோடி எதுக்கு வேஸ்ட்? இவ்வளவு தேவையான இதுக்கு தேவையான்னு கேட்கிறாரு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடியில சம்பளம். ஆமா, சந்திரசேகர் வந்த பிறகு தானே அவர் ரத்தன் டாட்டா கரெக்டா தானே கொண்டு வந்து வச்சிருக்காரு. கரெக்டா இவ்வளவு க்ரோத் ஆகிருக்குல்ல சார். ஒரு மிஸ்டேக் ஆகல, எதுவும் பிரச்சனைகள் இல்லை, பெரிய இஷ்யூஸ் எதுவும் கிடையாது கம்பேரிட்டிவ்லி. இது இத்தனைக்கும் இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 158 வருஷ குரூப்பு. இன்னைக்கு ஆஸ் வி ஸ்பீக் 1962லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு 158 வருஷம் ஆச்சு. 158 வருஷம் ஆரம்பிச்சு இன்னும் இது வந்து உலக அளவுக்கே ஒரு பெரிய மாடலாக இருந்துச்சு. உலக அளவுக்கே, அதாவது ஒரு பெரிய கன்க்ளோமரேட்டை ட்ரஸ்ட் ஓன் பண்றதுங்கிறது வேற எங்கேயும் கேட்கப்படாத ஒன்று. ஆமாம் சார், கேட்கப்படாத ஒன்று. கிட்டத்தட்ட 65 மோனோபாலியா தானே சார் இருக்கும் எதுவுமே. நம்ம இப்பயும் இந்தியாவில் எல்லாமே மோனோபாலி கம்பெனி தானே சார். ஒரு ஃபேமிலி தானே, ஒரு ட்ரஸ்ட் தானே சார் மொத்தம். இது வந்து டோட்டல் ட்ரஸ்ட் ஓனர்ஷிப்பு, அதுக்கு வெரி குட் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரு எல்லாமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அந்த வர ப்ராஃபிட் ஃபுல்லா எல்லாமே சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாத்தையும் சார் கொடுக்குறாங்க. டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல், டாடா சோஷியல் ஸ்டடீஸ் எல்லாமே. இஸ்ரோ ஆரம்பிச்சதே இங்க பெங்களூர்ல, இந்த ஐஎஸ்ஆர் இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அது ஆரம்பிச்சு அவங்க தானே சார். அதுக்கு அவங்க தானே சார் இப்பயும் அவங்க தானே. அப்புறம் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணாலும் இப்பயும் அவங்க தானே கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு இது கொடுத்துட்டு இருக்காங்க. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், ஆமா TIFRன்னு சொல்லிட்டு, அது மாதிரி பல இது வந்து அதை ஒரு கை சொல்ல. இப்போ
டாடா மெயின் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஜாம்ஷெட்பூர்லாம் இருக்குது. எல்லாமே கேன்சர் ரிலேட்டடு எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட்டு ஃப்ரீ. அது மாதிரி பல சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஆக்டிவிட்டி அவங்க பண்ண அளவுக்கு ஸ்காலர்ஷிப்ஸு, வெளிநாடு போகிற பசங்களுக்கு படுக்க எல்லாமே ப்ராஃபிட் வர்ற காசு போல எல்லாமே சோஷியல் சோஷியல் ஆக்டிவ் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபேமிலி எதுவுமே எடுத்துக்கல. ரத்தன் டாட்டா சார் எல்லாமே யாருமே ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எல்லாமே இந்தியாவுக்கு தானே சார், இந்தியன்ஸ் சார். அவங்க சால்ட்லேருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் எல்லாமே சார் எல்லாம் இனிமே செமிகண்டக்டர் எல்லாமே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி நீங்கள் உப்பு வாங்கினீங்கன்னா கூட அதனுடைய லாபம் எங்கே போகுதுன்னா பொதுமக்களுக்கு தான் போகுது. பொதுமக்கள் சார் செமிகண்டக்டர் இப்போ டாப்ல போயிட்டு அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண கரெக்ட் தானே சார் ஆரம்பிச்சு. அது டிசிஷன் கரெக்ட் தான். அது இங்கே மொபைல் ஃபோன்ஸில் கொஞ்சம் பண்ணாங்க. ஆமாம், மொபைல் ஃபோன் அசம்பிளி இப்பயும் இதுதானே சார். இப்போ வந்து பிரான்ஸ் கூட அந்த ஃப்ளைட்டு அந்த இது குஜராத்தில் அவங்க தானே சார் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதே சந்திரசேகர் தானே சார் இவ்வளவு இது ரஃபேல் 4 இதுக்கு. ஆமாம் கரெக்ட், ஃபைட்டர் ஜெட்ஸ் அது. ஆமாம், அந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே அவர் தானே சார் இது இவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டில் வந்திருக்கு காரணமே சந்திரசேகர் தானே சார். அதாவது இருந்த விட நல்ல growth. ரத்தன் டாட்டா செய்யாத ஒரு தமிழன் செஞ்சிருக்காரு. அது அஃப்கோர்ஸ் இதில் என்ன மக்களும் சரி அல்லது மக்கள்னு சொல்ல மாட்டேன், அவங்க நோயல் டாட்டா பார்க்குற பார்வை என்னன்னா, எனக்கு 100% ப்ராஃபிட்டாக வரணும்னா 50 கம்பெனி இருக்கையில் 100 கம்பெனி இருக்கையில் 100க்கு 100 கம்பெனியுமே ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. ஆமாம், அப்போ நீங்கள் லாஸ் மேக்கிங்கை பூரா விற்றுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், வெளியில் விற்றுட்டு ஒன்லி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியை மட்டும் வச்சுக்கணும். ஸோ எப்போ போகலாம் லாஸாக ஆரம்பிக்குதோ உடனே விற்றுறணும். லாஸே வராமல் இருக்காது இல்லையா, பிஸ்னஸ்ன்னு இருந்தால் லாஸும் வரும். ஆனால் இவர் மொத்தமே டோட்டலி டாடா குரூப்பே கெயின்ல தான் சார் காட்டியிருக்காரு. ஓவரால் மோர் தென் 68% பேருக்கு growth பண்ணியிருக்காருல்ல சார். growth நல்ல வருஷத்துக்கு 35,000 லாபம் இருந்து இன்னைக்கு 1,70,000 லாபத்தில் கொண்டு வந்திருக்காருல்ல சார். நல்ல growth பண்ணியிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா 2020 வந்து ஓவரால் குரூப்பினுடைய ரெவென்யூ வந்து 7,89,000 கோடி. இப்போ 2026 வந்து 16 லட்சம். அதான் சொல்றேன் சார். அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நீங்க சொன்ன மாதிரி 31,000 கோடியில இருந்து 1,70,000 கோடி போயிருக்கு. நல்ல எல்லாமே இவ்வளவு பண்ணியிருக்காருல்ல சார். அவர் தக்க வைக்கணும் இல்ல. நல்ல growth. மார்க்கெட் கேப்பும் லிஸ்டட் கம்பெனிஸ் மட்டும், அன்லிஸ்டட் கம்பெனி பேசல, லிஸ்டட் கம்பெனிஸ் மட்டும் 2020 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 9,30,000 கோடி. இப்போ இன்னைக்கு ஆஸ் வி ஸ்பீக் 2026 24,39,000 கோடி. எங்க சார் இருக்கு இவ்வளவு இது பண்ணிருக்காரு. மோர் தென் டபுள் 6 வருஷத்துலயே மோர் தென் டபுள். ஸோ அதனால ஒரு ஓவரால் growth. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் சொல்ல விட்டுட்டேன். இன்னைக்கு டாடா குரூப்ல எம்ப்ளாயிஸ் 11,60,000 பேர். ஆமா, இவரு எல்லாமே அரசாங்கத்திட்ட கூட அவ்வளவு இருக்காது. இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கூட அவ்வளவு இருக்காது, பல அரசாங்கங்கள்ட்ட இருக்கு. 11,60,000 பேர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். எல்லாமே உலகம் பூரா வியாபித்திருக்காங்க. உலகம் பூரா. ஆமா, இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலுக்கு போயிடுச்சு. லேண்ட் ரோவர் அது எல்லாமே ரத்தன் டாட்டா அது வந்து சந்திரசேகர் வந்த பிறகு எவ்வளையோ இது பண்ணியிருக்காங்கல்ல சார். யூகேல எல்லாம் டாட்டான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பு. டாட்டா எடுத்துக்கிறாங்கன்னா லேபர் யூனியனே வாலண்டியரா வந்து ஒத்துக்கிட்டுருவாங்க. டாடா குரூப் இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுதுன்னு சொன்னா லேபர் யூனியன் வாலண்டரிலி அக்ரி. நீங்க டாடா குரூப்பா நாங்க எல்லாத்துக்கும் கையெழுத்து போடுறோம். அவ்வளவு இது ஏன்னா அவ்வளவு ஃபெசிலிட்டி பண்றாங்க எம்ப்ளாயிஸ். அவங்களதான் தன்னுடைய இது கரெக்ட் சார். அப்போனா சந்திரசேகர் ரொம்ப அவசரப்பட்டாரா? நான் திருப்பியும் 2027 பிப்ரவரி 20 நான் விளைக்கிறேன். அவசரப்பட்டான்னு சொல்ல மாட்டேன். அவருக்கு கொடுக்குற ப்ரெஷர் அது மாதிரி கொடுத்துட்டாரு நோயல் டாட்டா. இப்ப என்ன நினைச்சிருப்பாருன்னா, இது வந்து பப்ளிக் நியூஸ் ஆகிட்டு இருக்கு, நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்டபிளான பொசிஷன்ல 10 வருஷம் நல்லா க்ரோ பண்ணிட்டேன் கம்பெனியை. எனிவே இதுக்கு வந்து ஓனர் நான் கிடையாது, அதனால நான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். நான் வந்து ஒரு பர்சன், சேலரிட் பர்சன், எம்ப்ளாய்ட் பர்சனு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதை செஞ்சேன். இப்போது அது பைலாவே எப்படி இருக்குன்னா 9 பேரும் எல்லா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் யுனானிமஸாக செலக்ட் பண்ணணும்னு இருக்கு. அப்போ ஒரு ஆள் டிசைன் தெரிவித்தாலும் அங்கே நம்ம இருந்துகிட்டு இருக்கிறது அழகில்லை. அப்போனா நோயல் டாட்டா இவ்வளவு இவருக்கு அப்போனா இவங்க இந்த மீதி 8 பேர் இவருக்கு சந்திரசேகருக்கு தானே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்போனா அவர் நீங்க சொல்ல இந்த லிஸ்ட்ல வந்து மொத்த பேர் ஏத்துக்குவாங்களா? நோயல் டாட்டா தன்னுடைய பையனையும் பொண்ணையும் கொண்டு வர்றதுன்னு பாக்குறாரு. இல்ல அப்ப அவங்களே இருக்காங்க ப்ராபபிள் கேண்டிடேட்டா. ஆமா, மிச்ச ஆட்கள் அதுக்கு தான் இவ்வளவு இது பண்றாங்க. மிச்ச ஆட்கள் அதுக்கு ஒத்துக்கணும். ஸோ இது வந்து மோர் கான்சென்சஸ் பர்சனாக தான் எடுக்கணும்.
எடுத்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா அப்போ இன்னொரு புது சேர்மன் வர்றவர் வேற ஆங்கிள் எடுத்து ஓகே நான் ஏர் இந்தியாவை விற்கிறேன், லாஸ் மேக்கிங்கை பூரா லாஸ் மேக்கிங் கம்பெனிஸை பூரா நான் வித்துறேன், ஒன்லி ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ். அப்போ அதுக்கப்புறம் ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்போனா அது மாதிரி ஒரு ஐடியா இருக்கலாம். அப்புறம் நோயல் டாட்டா அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பையனும் பொண்ணும் கொண்டு வந்ததுன்னு அது நீர் ஈடேற முடியும். நீங்க சொல்றது இதெல்லாம் இல்லை, லாஸ்ட்ல இருக்க வித்துட்டு போலான்ட்டு மீதி 8 பேர் இது அதுவும் ஒரு இது இருக்குல்ல சார். இல்லை அப்படி முடியுமான்னு தெரியல. அவர் பொண்ணு பையனையும் அவ்வளோ கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா இங்கே பைலாஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப நீட்டாக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம். ஏன்னா ரொம்ப காலத்து ஆர்கனைசேஷனை கண்டு அவங்க லாயர்ஸ் பல பேர் பெரிய பெரிய லாயர்ஸ்லாம் இவங்களுக்கு டாட்டாவுக்கு நான் ஃப்ரீயாகவே பண்ணுறோம்ட்டு வருவாங்க டாட்டா குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. நோயல் டாட்டா அவர் நினச்சதெல்லாம் செஞ்சிட முடியாது. பட் என்னென்னா நான் ஒரு ஆள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தெரிவிக்க முடியும். ஏன்னா இங்கே உள்ள பைலாஸ் அப்படி இருக்குது. ஒரு ஆள் டிசன்ட் வீட் ஆஃப் அவர் ஐநால எப்படி இருக்கு வீட் ஆஃப் 4 பேர் ஒருத்தர் தூக்கிட்டு எல்லாம் போயிடுச்சு. அது நீங்க 8 பேர் இது பண்ணாலும் நான் இது சதாசாகராவை கன்னியூ பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிறத வந்து அவன் ஒரு ரெஸ்பெக்டபிள் எக்ஸிட்டா போயிடுவோம். ஒரு மரியாதைக்குரிய வெளியேற்றமா இருக்கட்டும். இது போய் சண்டே அடிச்சு நாளைக்கு நம்ம அதெல்லாம் இஸ் எ வெரி ப்ரொஃபஷனல் பர்சன், வெரி ப்ரொஃபஷனல், நல்ல கெயின்ல காட்டி சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர். ஸோ அதனால அதை வந்து ஒரு ரெஸ்பெக்டோட வெளியேறிடுவோம்னு அவர் வந்து ஒரு டீசெண்டான எக்ஸிட்டா அவராகவே நான் ஃபர்தராக சீக் பண்ணலை ரீஅப்பாயின்மெண்ட்டாக. ஆரம்பத்துலேயும் இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தார் எல்லாரும் ஒத்துக்குன்னா நான் போகிறேன், இல்லைங்கன்னா ஐ எம் ரெடி டு குவிட். தன்னுடைய மரியாதை தன்னுடைய இது நம்ம நல்லா ப்ராஃபிட் காட்டிட்டு மரியாதையோடு வெளியே போல, அசிங்கப்பட்டு இது இல்லாம சண்டே அடிச்சு. ஏன்னா இவருடைய சொத்து கிடையாது, எது இல்லை. ஆமா, அப்பாயிண்டட் தேர். ஆமா, அதனால எனிடைம் கரெக்டா ரத்தன் டாட்டா கரெக்டா ஒரு பர்சன் கொண்டு வந்து வச்சு அது இதெல்லாம் இது பண்ணார். இனி அந்த டாட்டா என்ன ஆகும் பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. இதுவும் ஒரு மாறுதல் தான், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படிங்கிற மாதிரி. சரி சார், பார்க்கலாம் சார், பொறுத்து இருந்து என்ன நடக்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி.